ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலில் இந்த மாதிரி பிரேஸ்லெட் மேக்கிங் வீடியோஸ் எல்லாமே வரும். இன்றைக்கி இந்த 3 கபிள் பிரேஸ்லெட் எப்படி மேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கான தேவையான மெட்டீரியல்ஸ் நான் சொல்லியிருந்தேன். நான் வந்து 3 கலரில் பிரேஸ்லெட் மேக் பண்ண போகிறதுனால 3 கலர் பீட்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ கலர் எடுத்துக்கோங்க. நான் இந்த 3 கலர்ஸ் மட்டுமே நான் செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணியிருக்கேன். இது வேறு யாருக்கும் இல்லை, எங்களுக்கு தான் நான் மேக் பண்ணி காமிக்கிறேன். நாங்கள் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். ஸோ அவங்களுக்காக இதை நான் மேக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுக்கு தேவையான சாம்ஸ் வந்து 2 ஹார்ட் மேக்னெட்டிக் சாம்ஸ் தேவைப்படும். ஸோ நம்ம 3 பிரேஸ்லெட் பண்ண போகிறோம். நீங்கள் ஏன் 2 கேட்குறீங்க அப்படின்னா 2 தான் நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் என்னோடய இனிஷியல்ஸ் வந்து நாங்கள் சாம்ஸாக எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன சாம்ஸ் வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி செயின்ஸ் வந்து எடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம கொரியன் டைப் பிரேஸ்லெட் மேக் பண்ண போகிறதுனால ஸோ செயின்ஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஜம்ப் ரிங்ஸ், அதுக்கப்புறம் முக்கியமான ஹெட் பின்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் எப்படி மேக் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். ஸோ இப்போது நீங்கள் எத்தனை பிரேஸ்லெட் வேணும், என்ன சைஸில் வேணும் அப்படின்றத நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. நமக்கு 3 பிரேஸ்லெட் வேணும், பட் என்ன சைஸில் வேணுமோ அதை நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பிரேஸ்லெட்டில் இம்பார்ட்டண்ட்டானது இந்த லாஸ்ட்டில் டை போடுறது தான். ஸோ இந்த நாட் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் நார்மலாக முடிச்சு போடுற மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா செகண்ட் ஒன்னும் நார்மலாக போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தேர்ட் ஒன் வந்துட்டு நீங்கள் எப்படி போட்டிங்கன்னா டபுள் ட்விஸ்ட். ஃபஸ்ட்டு ட்விஸ்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு முடிச்சு நம்ம ஒரு ட்விஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ ரெண்டாவது முடிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் 2 ட்விஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ரெண்டாவது ஒரு ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இழுத்து பார்த்தீங்கன்னா அது நல்லா டைட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னொரு முடிச்சு கூட நீங்கள் அதே மாதிரி டபுள் ட்விஸ்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா த்ரெட்டுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நான் அந்த 3 பிரேஸ்லெட்டுமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த 3 பிரேஸ்லெட் ரெடி பண்ணதுக்கப்புறமா இது கூட நம்ம சாம்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஹெட் பின்னில் நமக்கு 3 பிரேஸ்லெட்டுக்கு தேவையான பீட்ஸை நம்ம ஆட் பண்ணி நம்ம இந்த கொரியன் மாடல் செயின் ரெடி பண்ண போகிறதுனால ஸோ அந்த செயினில் இதை அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை ரெடி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஹெட் பின்னை வேணுன்ற அளவுக்கு கட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் நான் செயினை அட்டாச் பண்ணி நான் ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஜம்ப்ரிங் யூஸ் பண்ணி ஒரு சிலர் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஜம்ப்ரிங் யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கேப்ஸ் நிறையா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இதை வந்து செயின் கூடவே அட்டாச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நீட் ப்ரெசன்டேஷன் இருக்க மாதிரி இருக்கும். அங்கங்கே நிறைய ஜம்ப்ரிங் அட்டாச் பண்ணாத மாதிரியும் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். இது சின்ன ஒரு டிப் தான். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 3 பிரேஸ்லெட்டுக்கு தேவையான அந்த செயின் இதை வந்து நான் மேக் பண்ணி முடிச்சிட்டேன். செயின் ஹேங்கிங். ஸோ இப்போ நம்ம அதுக்கப்புறமா நம்ம இது கூட வந்து ஹார்ட் சாமை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஹார்ட் சாமை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறன்றது பாருங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி பிரேஸ்லெட்டை 3 பிரேஸ்லெட்டையும் அடுக்கி வச்சுக்கோங்க. ஸோ லைன் பை 1 பை 1 வச்சுட்டு இதை வந்துட்டு நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதுவும் நான் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஹேங்கிங் செயின் ஹேங்கிங்கை நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் ஜம்ப்ரிங் யூஸ் பண்ணி ஆட் பண்ணாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்கள் பிரேஸ்லெட் அந்த பீட்ஸ் கோக்கும்போது நீங்கள் ஆட் பண்ணாலும் ஓகே. எனக்கு வந்துட்டு ஜம்ப்ரிங் யூஸ் பண்ணி நான் அதை ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் ஏன் செயினில் கோக்கலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம்.
நான் இப்போது செயினில் போட்டேன், வெறும் செயின் மட்டும் நான் பீட்ஸ் கூட கோக்கும்போது கோத்தேன் அப்படின்னா இந்த செயினே ஒரு சில கேப் விழ மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா செயின் வந்து கொஞ்சம் பெருசான ஸ்பேஸ் வேணும். ஜம்ப்ரிங்கை விட செயினுக்கு ஸ்பேஸ் அதிகமாக தேவைப்படும். அதனால நீங்கள் ஜம்ப்ரிங் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எந்தெந்த ப்ரேஸ்லெட் யார் யாருக்கு சைஸில் பண்ணியிருக்கணும் அவங்களோட இனிஷியலை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் 3 பேரோட சாம்ஸ்க்குமே அவங்கவுங்களோட இனிஷியலை நான் ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அதை பாருங்கள், FKA 3 பேருமே நான் ஃபஸ்ட் லெட்டர்ஸ் வந்துட்டு நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கப்புறமா நம்ம ஹார்ட் சாம் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஹார்ட் சாம் ஆட் பண்ணும்போது நமக்கு எந்த இடத்துல ஹார்ட் சாம் வரணும் அப்படின்றதுக்கு குழம்பிடுவோம். ஏன்னா அது கரெக்டாக நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். ஏன்னா இப்போது இந்த டபுள் சைடும் இந்த கே லெட்டர்ஸ் வரதுனால நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நமக்கு ஒரு சில சாம்ஸ் வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் ஃபேஸ் பேக் வேறு ஃபேஸஸ் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி போடும்போது நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. ஸோ லைன் பை லைனாக வச்சுட்டு ஸோ எந்த இடத்துல நம்ம எதை ஃபிக்ஸ் பண்ணணுன்றது இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது தெரிஞ்சிடும். இப்போ நான் வைக்கிற மாதிரி பிளாக் கலரை வந்துட்டு இந்த பீச் கலர் ப்ரேஸ்லெட் கூட ஆட் பண்ண போகிறேன். ஒயிட் கலர் பாதி ஹார்ட்டை வந்து சென்டரில் இருக்கிற அந்த ப்ரேஸ்லெட் கூட நான் வந்து மேட்ச் பண்ண போகிறேன். இந்த மாதிரி அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிறதையும் நான் இந்த மாதிரி தான் மேட்ச் பண்ண போகிறேன். ஓகேங்களா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது ரெண்டுமே பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றதுனால ஒயிட் வந்துட்டு இது கூட மட்டும்தான் ஜாயின் ஆகும். ஓகேங்களா. இந்த மாதிரி மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும். ஸோ நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். அவ்வளோதான், 3 ப்ரேஸ்லெட் வந்துட்டு நம்ம மேக் பண்ணியாச்சு. இதை வந்து 3 ஃப்ரெண்ட்ஸ் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபேமிலியில் இருக்க 3 சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி கூட நம்ம இந்த மாதிரி ப்ரேஸ்லெட்ஸ் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ரேஸ்லெட்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட ப்ரேஸ்லெட் எல்லாமே கஸ்டமைஸ்டு ஸ்டார்டிங் வந்து 50 ருபீஸ்லேருந்து இருக்குது. நார்மல் பீட்ஸ் ப்ளஸ் சாம்ஸ் மட்டும் வர மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 25 ருபீஸ் தான். ஸோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிறதுக்காக வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயுமே இருக்குது. மறக்காமல் நம்மளோட சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணாதாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு எந்த மாதிரி மேக்கிங் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் எந்த மாதிரி ப்ரேஸ்லெட் வேணும், எந்த மாதிரி மேக் பண்ணணும், இல்லை எந்த மாதிரி டவுட்ஸ் இருக்குன்றது நீங்கள் எனக்கு சொன்னிங்கன்னா உங்களோட டவுட்ஸ் நான் கிளியர் பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் நானும் ஹாப்பியாக இருப்பேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 ப்ரேஸ்லெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். பாய், டேக் கேர்.